பின்னாலே பணம் வேணாம், 18 லட்சம் போதும் அப்படின்னு புத்தர் மனப்பான்மையோட வெளியில போயிட்டாரு கானா வினோத். அரோரா தான் அவரை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு சில பேர் வாரி தூத்திக்கிட்டு இருக்காங்க. போகாதே போகாதேன்னு புலம்பி தவித்த ரம்யா ஜோக்கு புகழ் மாலை சூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில வந்த வினோத் பளிச்சுன்னு சொன்னாரு, நானா தான் அந்த முடிவு எடுத்தேன்னு. பழைய ராஜாக்கள் காலத்துல ஒரு கதை உண்டு. அடிமைகளை வச்சு ஒரு விளையாட்டு நடத்துவாங்களாம். சுத்தி ஜனங்க அதை பார்த்து ரசிப்பாங்களாம். அடிமை நேரா போகணும், எதிர்க்க 2 கதவு இருக்கும். ஒரு கதவை திறந்தா விடுதலையாகி வெளியில போகலாம், இன்னொரு கதவை திறந்தா சிங்கம் வந்து சாப்பிட்டுரும். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையே ஒரு 12 கதை தாங்க. ஓடி போய் பஸ்ஸ பிடிச்சா ஒரு வாழ்க்கை, பஸ்ஸ பிடிக்கலன்னா வேற ஒரு வாழ்க்கை. ரன் லோலா ரன்னு சூப்பரா ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்திருப்பாங்க. முதல்ல ஒரு பொண்ணு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வரிசையா காட்டிக்கிட்டே வருவாங்க. அடுக்கடுக்கான சிக்கல்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள். அதையே ஒரு சில நிமிடம் அவ லேட்டா கிளம்பி இன்னொரு வருஷனா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு சில நிமிடங்கள்ல அத்தனையுமே எல்லா காட்சிகளும் மாறி இருக்கும். பணத்தை எடுக்காம வினோத் உள்ளேயே இருந்திருந்தா பினாலே வரைக்கும் வந்திருப்பாரா, இல்ல பணமும் போய் பினாலேவோட பட்டமும் போய் வெளியில போயிருப்பாரா? வினோத் வாழ்க்கை மட்டும் இல்லங்க, எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு வினோதமானதுதான். வெயிட் பண்ணி பார்ப்போம்.